யார் தெரியுமா? கருணாநிதி. நீங்கள் பேசலாமா? கருணாநிதி எவ்வளவு பெரிய ஆள் தான் சொல்லு. 9ஆம் வகுப்பு 3 தடவை எழுதி ஃபெயிலா போடுவல்ல கருணாநிதி. இத நாம் தமிழர் கட்சி கார்த்தியா சொல்ல. உங்க நாவலர் நெடுஞ்செழியன் தான் சொல்லிருக்காரு. நாவலர் நெடுஞ்செழியன் சொன்னத நாம் தமிழர் கட்சி மேல நான் சொல்றேன். 3 தடவை 9ஆம் வகுப்புல எழுதி ஃபெயிலா போயிட்டு அவங்க அம்மா அஞ்சுமாமாளுக்கு நம்பிக்கை இல்ல. என்ன தெரியுமா பண்ணாங்க? என்ன பண்ணாங்க அஞ்சுமாமா சொல்லுங்க. கருணாநிதிக்கு கண்ணால பண்ணி வச்சிட்டாங்க. தெரியுமா? அப்படி வந்தவங்க தான் பத்மா. தெரியுமா தெரியாதாப்பா? இந்த வரலாறு சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டான். ஆஸ்கல். திருக்குறளுக்கு உரை எழுதிருக்காருங்க. ஒரு 1330 குறள் இருக்கு. ஒரு குறளுக்கு அவர் எழுதிய உரையை சொல்றேன். 9ஆம் வகுப்பு 3 முறை ஃபெயில். தெரியும் உங்களுக்கு அப்பா. ஒரு குறள், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. இந்த குறளுக்கு பச்சை குழந்தை கேட்டா கூட தெளிவா விளக்கம் சொல்லும். குறள் சொல்லும், தெய்வத்தை விட நான் தன் கட்டிய கணவனை தெய்வமாக தொழுகின்ற பெண் பெய்யுன்னு சொன்னா மழை பெய்யும். இதுதானங்க உலக வழக்கம். வரதராசனார் இப்படி தான் இருக்கிறாரு. எல்லா திருக்குறளுக்கு உரை எழுதிய அத்தனை பேர் இப்படி தான் இருக்காங்க. ஆனா 9ஆம் வகுப்புல 3 முறை பெய்யா போன கண்ணன் எழுதி வச்சிருக்காரு. தெய்வத்தை வணங்காமல் கணவனை மட்டும் வணங்கி அவனுடைய பேச்சை மட்டும் கேட்கக்கூடிய பெண் பெய் என்று சொன்னால் மழை பொழிவதை போல, அந்த மழை என்ற அடிமையை போல பெண் தானும் அடிமையாக எண்ணிக்கொள்வானா? இப்படி ஒரு உரை எழுத முடியுமாங்க? இப்படி ஒரு உரை எழுத முடியுமா? பெண் அடிமை சொல்லு. 9ஆம் வகுப்புல 3 முறை பெய்யா போன உடனே 10 மாடு கட்டிருக்காங்க பாருங்க. அந்த அம்மா பெண் அடிமையா இருந்திருக்கா. ஆனா அரசங்கிட்டே போய் நின்று என் கணவனா கல்வன் என்று கேட்ட வாரிசுகள் தமிழ் பெண்கள் நாங்க எப்படி அவனுக்கு அடிமை